சரி, பேட்டரி லோ ஆயிடுச்சு. என்னம்மா பண்ற? மாமா, ஆ, நானு என்னை மாத்திக்கலாம்னு இருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன? செம்ம சூப்பர். திடீர்னு இந்த முடிவு. ஆமாமா. சரி சொல்லுங்க, எதை மாத்திக்கணும்னு. காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னு என்ன சமைக்கலாம்னு கேட்ப பத்தியா? ஆமா. ஃபர்ஸ்ட் அதை நிறுத்தணும். ஏன்னா நான் சொல்றது ஒண்ணு, நீ சமைக்கிறது ஒண்ணு. அப்படியே நீ கேட்கணும். சரி, அடுத்து. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம் பத்தியா? அப்ப பூழ்நிக்கு எப்ப வரீங்க எப்ப வரீங்க நச்சரிக்கிற பாரு, அது முதல்ல நிறுத்தணும். சரி மாமா, இனிமேல் லேட்டா வாங்கன்னு சொல்றேன். இப்ப வந்துடாதீங்கன்னு சொல்றேன். சரிங்கம்மா. அடுத்தது எங்க அம்மாவை புத்தம் சொல்றத நிறுத்தணும். பூழ்நிக்கு நோய நோயன்னு. சரிங்க மாமா. இது 3 சேஞ்ச் பண்ணாவே போதும். மொத்தத்துல நிம்மதியா விட்டீங்கன்னா போதும். என் போன் பேட்டரி லோவா இருந்துச்சு, சார்ஜ் போட்டிருந்தேன். இப்ப ஏறி இருக்கும், நான் போயிட்டு வந்துடுறேன். தேங்க்ஸ் மாமா, ஒரு நேரம் டைம் பாஸ் பண்ணதுக்கு. டைம் பாஸ் தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தியா? ஏன் சார் அழுகுறீங்க? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க.